பேதுருவை குறித்து பேதுருவிடம் நீ என்னை அன்பு செய்கிறாயான்னு ஒரு 3 தடவை ஆண்டவர் கேட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன், எதற்காக அப்படி கேட்டார் அப்படிங்கிறத குறித்து தெரிஞ்சுக்க ஆசை. இதுவரையில் நம்ம உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார் ஒரு சில பேர், தனிப்பட்ட முறையிலும் பொதுவிலும். குறிப்பாக மதலின் மரியாளுக்கு, எம்மாவுஸ் சீடர்களுக்கு, தோமாவுக்கு, பிறகு இந்த நம்ம நிறையா சீடர் குழுவுக்கு, பிறகு பேதுருவுக்கு என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம குறிப்பாக பேதுருவுக்கு மட்டுமே கொடுக்கின்ற அந்த காட்சியை யோவான் தன்னுடைய கடைசி அந்த நூலின் கடைசி அதிகாரத்தில் 2வது பகுதியில் கொடுக்கிறார். அது எப்படி நாம் போட்டுறோம், இயேசுவும் பேதுருவும் என்ற தலைப்பில் யோவான் நற்செய்தி அந்த நீங்கள் பார்த்தீங்க 15வது வசனத்திலிருந்து வருகிறது. இதில் என்ன நடக்கு 15லேருந்து 23 வசனங்கள். ஆமாம். கிமு முதல் நூற்றாண்டு இது. இயேசு உயிர்த்து மோட்சம் போகல, இன்னும் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்து வருகிறார். சரி, பல பேருக்கு காட்சி கொடுத்ததாக பவுல் எழுதியிருக்கார். இப்போ உணவு கொடுத்ததாக நம்ம படித்தோம். மென்சா கிறிஸ்டி, இயேசு கிறிஸ்து மீன்களை சுட்டு கொடுக்கிறார், அப்பத்தை கொடுக்க. இது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, நானே வாழ்தரும் உணவு, வானின்று இறங்கி வந்த உணவு என்று யோவான் 6 சொன்னார் பாருங்க. அதனுடைய பின்னணியில் சீடர்களை நான் திக்கற்று விடமாட்டேன், நான் உங்களோடு என்னாலும் இருப்பேன் என்று சொன்னதனுடைய அடையாளமாகவும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். சீமோன் பேதுரு காரணம் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க, முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னோம். அவருக்கு யார் தலைமை திருச்சபையில் என்ற ஒரு சந்தேகத்தில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுப்பதாக அந்த முதல் பகுதியில் பார்க்குறோம். என்ன காட்சின்னா, நீங்கள் எடுத்த உடனே போடுங்க, அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாய். சீமோன் பேதுரு மட்டும் சொல்லியிருக்கலாம், இங்கே யோவானின் மகன் சீமோனே. இதில் 2 விஷயம் கண்டுபிடிக்கணும் இந்த வார்த்தையிலேயே. இந்த ஆசிரியர், யோவான் ஆசிரியர் எழுதுகிறாருன்னா அது பயங்கரமான ஒரு இறையியல் தன்மையில் எழுதுகிறார். வெறும் வரலாறு மட்டும் இல்லை. இதில் என்ன எழுதுகிறார், யோவான் சீமோன் பேதுருன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இதில் அந்த அவருக்கு பெயர் சீமோன் மட்டும்தான். சீமோன் தான். பேதுரு என்பது இயேசு கொடுத்த பெயர். இந்த இடத்துல அந்த இயேசு கொடுத்த பேதுருவை விட்டுடுறார். யோவான வரலாற்று மனிதர், அவங்களுடைய அப்பா. அப்போ யோவானின் மகன் சீமோனேனா, இது அவருடைய சீடத்துவ நிலையிலுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அந்த நிலையில் சாதாரண மனிதராக ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவர், ஆடுகளை அறிபவர், ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவர். இந்த 3 தான் நல்ல ஆயனுக்குரிய பண்பு. ஆண்டவரின் உயிர்ப்பு காட்சிகள் ஏதோ அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிஞ்சு போன ஒரு வரலாற்று காரியம் அப்படிங்கிறத சொல்லாமல், அது இன்று வரை இனி வரும் காலத்திலும் எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து மிக அருமையான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கீங்க. பேதுருவுக்கு எப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை அவர் கொடுத்திருக்கார். சும்மா ஒரு அடக்கி ஆளக்கூடிய தலைமைத்துவத்தை அல்ல, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் உயிரையே தன் ஆடுகளுக்காக கொடுத்தது போல கொடுக்கக்கூடிய அளவுக்கு அருமையான ஒரு பிரதிநிதியாக தனக்காக விட்டு சென்றிருக்கிறார் என்ற அருமையான உண்மையை நீங்கள் கூறியிருக்கீங்க. அது மட்டுமல்லாது எங்களுக்கும் அது ஒரு எங்கள் வாழ்வுக்கும் அது ஒரு கடவுள் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க.